மத்திய அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் டேப் ஐ சார்பாக வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சென்ட்ரல் விஸ்டா 2.0 இந்த வீக்கான டெஸ்ட்டுக்கான மேக்ஸ் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மொத்தம் 30 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒவ்வொரு கொஸ்டினா பார்ப்போம். இந்த எக்ஸ்பிளனேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு பெர்சன்டேஜ், அதாவது பெர்சன்டேஜ் டு ஃபிராக்ஷன் அது பார்த்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அது சொல்றது என்ன சொல்றோம் அப்படின்றது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால அதை மட்டும் டைம் ஒரு 5 minutes 10 minutes எடுத்து percentage to fraction conversion மட்டும் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். The average income of 5 person is 550 and that of another 15% is 450. Find the average income of whole group அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்கேன், 5 பர்சனோட ஆவரேஜ் இன்கம் எவ்வளவாமா 550. 15%ஓட ஆவரேஜ் இன்கம் 450. அப்போ ஆவரேஜ் இன்கம் ஆஃப் ஹோல் குரூப் கேட்குறாங்களா? இப்போ 5%ஓட ஆவரேஜ் இன்கம் 550னா அப்போ டோட்டல் எவ்வளோ? 550 into 5 இதுதான் டோட்டல். அதே மாதிரி இங்கே டோட்டல் எவ்வளோனா 450 into 15 இதுதான் டோட்டல். இந்த டோட்டல்ல ஃபைண்ட் ஆவரேஜ் ஆஃப் ஹோல் குரூப் தானே கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 20 பேரோட ஆவரேஜ் இன்கம் கிடைச்சிடும். ஆனா அவங்க என்ன கேட்க, ஆவரேஜ் ஹோல் குரூப் தானே கேட்கறாங்க. 20 பேரோட டோட்டல் இன்கம் நம்மளுக்கு கிடைச்சிடும். அப்ப ஆவரேஜ் கேட்கறாங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம 20ஆல டிவைட் பண்ணோம்னா ஆவரேஜ் இன்கமாக ஹோல் குரூப் கிடைச்சிடும். இப்போ இவ்வளவு பெரிய ப்ராசஸ் பண்றதுக்கு வேணா நம்ம இது ரேஷியோல எப்படி ஈஸியா போடுறதுன்னு மட்டும் பார்ப்போம். இப்போ 5% 15% கொடுத்துருக்காங்களா? இப்போ இதோட அடிச்சு கொடுத்த ரேஷியோ என்ன வரும்? 1:3 இருக்குமா? அப்ப அந்த 5%ஓட இன்கம் 550, 15%ஓட இன்கம் 450. ஓகேவா? இப்ப நம்ம ரெண்டு நம்பருக்கும் இப்ப எது பேஸ் வேல்யூ அப்படின்னா ரெண்டு நம்பர் காமன் என்ன இருக்கு? 450 அப்படின்றது நம்மளுக்கு காமன் வேல்யூவா இருக்கு. அப்ப 450 காமன் எடுத்துட்டோம்னா இதுல எவ்வளவு கூட இருக்கு? 450க்கு 100 கூட இருக்கு. 450 காமன் எடுத்துட்டோம்னா அதாவது 450 plus 100 அப்படி இருக்கு. அப்ப இதுக்கு எவ்வளவு கூட இருக்கு? இதுல இருந்து பார்த்தோம்னா 100 கூட இருக்கு. அதை இந்த ரேஷியோட மல்டிப்ளை பண்ணோம்னா எவ்வளவு வரும்? நம்மளுக்கு 100 வரும். டிவைடட் பை டோட்டல் எவ்வளவு நம்மளுக்கு இங்க 4 அடிச்சு கொடுத்தோம்னா என்ன வரும்? 450 plus 25 equal to 475. உங்களுக்கு வந்துருச்சு ஆன்சரு. இது ஃபுல்லா நீங்க டோட்டல் போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி அதுக்கு நீங்க டோட்டல் கண்டுபிடிச்சு ஆவரேஜ் இன்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரேஷியோ மெத்தட்ல ஈஸியா நீங்க போட்டு போயிடலாம். செகண்ட் கொஸ்டின், C is thrice as good man as D and together they can finish a work in 31 days. In how many days will D alone complete the same work? இப்போ என்ன சொல்றாங்க, அவங்களோட எஃபிஷியன்சி டைரக்டா கொடுத்துட்டாங்க. அப்ப C is thrice as good man as D அப்படின்னு சொல்றாங்க. அப்ப D 1 அப்படின்னா C எவ்வளவாமா 3 times தான். இது என்னது? எஃபிஷியன்சி என்னது? ஒர்க் பர் டே. How many they can together can finish the work in 31 days. இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்ன? டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு டேஸ் இன்டு எஃபிஷியன்சி அப்படின்றதான் நம்மளுக்கான ஃபார்முலா. இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு? டோட்டல் ஒர்க் என்ன பண்ணணும்? டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அப்ப 31 days இன்டு எஃபிஷியன்சி ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை? 4. இதுதான் டோட்டல் ஒர்க். என்ன கேட்டிருக்காங்க? இன் ஹவு மெனி டேஸ் வில் டி அலோன் வில் கம்ப்ளீட் த ஒர்க். டியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 1. அப்ப டிவைடட் பை 1 போட்டோம்னாலே நம்மளுக்கு கிடைச்சிடும் ஆன்சர். என்னது? 124 days. தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரியும்? இன்கம் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ் சேவிங்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது எல்லாத்துக்குமே நம்ம படிச்சிருப்போம். நம்ம இன்கம் இப்போ ஒரு சம்பளம் 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம்னா நம்ம செலவு ஒரு 600 ரூபாய் செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சேவிங்ஸ் எவ்வளவு பண்ணுவோம்? 400 ரூபாய். அதுதான் இது மொத்த இன்கம்ல எக்ஸ்பெண்டிச்சரையும் சேவிங்ஸையும் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்றாங்க, எல்லாமே இங்க பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ரேஷியோவா பார்க்கலாம். இப்போ எல்ஸ் இன்கம் இஸ் 125% ஆஃப் எம்ஸ் இன்கம். அப்ப எல்யோட இன்கம் என்னவாமா 125% ஆஃப், percentage ஆஃப்னா டிவைடட் பை 100 ஆஃப் எம்ஸ் இன்கம். அப்ப எல் பை
எம் எவ்வளோ இதை அடிச்சு கொடுத்தோன்னா 5/4. இது வந்து என்னது இன்கம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க எல்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 120% ஆஃப் எம்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ எப்படி இருக்கும் L/M ஈக்குவல் டு 120/100 வரும். 120/100 இதை அடிச்சு கொடுத்தோம்னா 6/5. ஓகேவா? இப்போ நம்ம இன்கம் ரேஷியோ எவ்வளோ 5 4. எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ 6 5. ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அடுத்து எல்ஸ் இன்கம் இஸ் 180% ஆஃப் எம்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எல்லுக்கும் எம்முக்கும் 180/100 அடிச்சு கொடுத்தா என்ன வரும் 9/5 அப்படின்னு. இது என்ன ரேஷியோனா இது எல்லோட இன்கம் எம்மோட எக்ஸ்பெண்டிச்சர். இந்த ரேஷியோவை டைரக்டா இந்த மல்டிப்ளை பண்ணாலே போதும் நம்மளுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஏன் அப்படின்னா இப்போ எல்லோட இன்கமும் எம்மோட எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோவும் ஆல்ரெடி ஈக்குவல் ஆயிருக்கு. அப்போ டைரக்டா இந்த ரேஷியோவை இங்கே மல்டிப்ளை பண்ணாலே நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ வேற வேற ரேஷியோவா இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணோம். ஈக்குவல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு அதுக்கு டைரக்ட் ரேஷியோவை போட்டுடலாம். அப்போ இங்கே இன்டூ 9 இன்டூ 5 போட்டோன்னா என்ன வரும் இதை வந்து இதுக்கு மட்டும் எல்லாத்துக்குமே பண்ணும். அப்போ என்ன வருங்க 45 36 30 25. இப்போ நம்மளுக்கு என்ன இருக்கு இன்கம் இருக்கு எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு. என்ன கேட்டிருக்காங்க சேவிங்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ இன்கம்ல இருந்து எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணா சேவிங்ஸ் கிடைச்சிருமா? அப்போ இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ 15. அந்த ரேஷியோ கிடைச்சிருச்சா? அடுத்த சம் மேரி borrowed 3000 rupees from a friend at a simple interest at a rate of 6% per annum. If she repays the loan after 1.5 years, find the total interest paid. Okay. எப்பயுமே நம்மளுக்கு பிரின்சிபல் அப்படின்றது என்னது 100%. அதுல ரேட் இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு 6%. அப்போ 1.5 வருஷத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ் 9%. அப்ப இன்ட்ரெஸ்ட்ன்றது நம்மளுக்கு 9%. அப்ப 100% அப்படின்றது தான் 3000 அப்படின்னா 9% என்ன டைரக்டாவே அடிச்சு கொடுத்தோம்னா நமக்கு என்ன வரும் 2000. அடுத்த கொஸ்டின் two trains are moving in the same direction at a speed of 73 km/h and 123 km/h. The time taken by the faster train to cross a man sitting in a slower train is 27 seconds. What will be the length of the length of this faster train? அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். எல்லாமே ஃபார்முலாவை டைரக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டிஸ்டன்ஸ் அப்படின்றது தான் லென்த்து. அப்போ என்ன கேட்டிருக்காங்க லென்த் ஆஃப் த ஃபாஸ்டர் ட்ரெயின் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு 2 ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அப்போனா என்ன ரிலேட்டிவ் ஸ்பீட் எங்கெல்லாம் 2 ஸ்பீடு கொடுக்காங்களோ ரிலேட்டிவ் ஸ்பீட். அங்கே என்ன கொடுத்துருக்காங்க சேம் டைரக்ஷன். சேம் டைரக்ஷனை நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணுவோம். சேம் டைரக்ஷன் அப்படின்னா மைனஸ், ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா பிளஸ். அப்போ மைனஸ் பண்ண எவ்வளோ வரும் 50. வாட் வில் பி த லென்த் ஆஃப் த ட்ரெயின் கேட்டிருக்காங்களா? அப்போ வந்து நமக்கு ஆன்சர் என்ன இருக்கு மீட்டர்ல இருக்கு. இங்கேயும் 27 செகண்ட்ஸ் இருக்கு. அப்போ இந்த கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டா மாத்தினா மட்டும் நம்ம போதும். அப்போ என்ன பண்ணும் 50 × 5/18 போட்டோம்னா அது இந்த பார்ட் வந்து மீட்டர் பர் செகண்டா மாறிடும் இன்டூ 27 செகண்ட். அவ்வளோதான் டைரக்டா அடிச்சு கொடுக்கணும். தீட்டு எவ்வளோ அடிச்சிங்கன்னா எத்தனை டைம் சொல்லணும் 6 9 2 3 25. அப்போ லென்த் அதாவது டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு
25 into 10 போட்டிங்கன்னா என்ன வரும்? 375. புரிஞ்சுச்சா? இப்ப கிலோமீட்டர் பர் ஹவர் வந்து மீட்டர் பர் செகண்ட் மாத்தோம்னா இன்ட்டு 5/80. இதே மீட்டர் பர் செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் பர் ஹவர் மாத்தோம்னா அப்படி இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க இன்ட்டு 18/5. அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின். If the selling price of a bottle is 408 and loss percentage is 32%, what is the cost price of the bottle அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு இப்ப எப்படி போன முன்னாடி சம்ல பிரின்சிபல் வந்து 100% அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்க காஸ்ட் பிரைஸ் அப்படின்றது எப்பயுமே நம்மளுக்கு 100%. செல்லிங் பிரைஸ் ஆஃப் த பாட்டில் இஸ் லாஸ். இப்ப காஸ்ட் பிரைஸ்ல இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் லாஸ் ஆயிருக்கு? 32% லாஸ் ஆயிருக்கு. அப்ப 32% லாஸ் அப்படின்னா நம்மளுக்கு செல்லிங் பிரைஸோட பெர்சன்டேஜ் எவ்வளவா இருக்கும்? 68% இருக்குமா? அந்த 68% தான் அவங்க கொடுத்துருக்காங்க டைரக்டா. என்னன்னு 408 அப்படின்னு. அப்ப என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த பாட்டில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்பனா 100% எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்டா வந்துடும். இப்போ பாருங்க 68 இருக்கா, இங்கே 8 இருக்கா. அப்ப இன்டூ என்ன போட்டா நம்மளுக்கு யூனிட் டிஜிட்ல 8 வரும்? இன்டூ 1 போட்டா வரும், இல்ல 6 போட்டா வரும். 1 டைம்ஸ் இருக்காது, 10 டைம்ஸும் இருக்காது. அப்ப இன்டூ என்னவா இருக்கும்? 6 டைம்ஸா தான் இருக்கும். 6 டைம்ஸ் போட்டீங்கன்னா அடிச்சு கொடுத்தீங்கன்னா 600 rupees. காஸ்ட் பிரைஸ் ஆஃப் த பாட்டில் இஸ் 600 rupees. இந்த அடிச்சு கொடுக்கறது எப்படின்னு தெரியும்ல? இப்ப 5 இது எக்ஸாம்பிள் சொல்றேன். 5 பார்ட் 10 அப்படின்னா 15 பார்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த நம்பரை வச்சு இங்கேயும் அடிக்கலாம், இங்கேயும் அடிக்கலாம். அதாவது இப்படி அடிக்கலாம், இப்படி அடிக்கலாம். ஹரிசாண்டல் வெர்டிகல் ரெண்டு சைடுமே நீங்க அடிக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின். If the product of two numbers is 108 and the HCF of between them is 3, what is the LCM of two numbers அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நம்மளுக்கு டைரக்ட் ஃபார்முலாவே இருக்கு. என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் two number equal to LCM into HCF. இந்த ஃபார்முலா நீங்க போட்டீங்கன்னா டைரக்டாவே ஆன்சர் இருக்கு. அப்ப ஏன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் அவன் கொடுத்துட்டான். என்னது? 108. HCF என்னது? 3. என்ன கேட்டிருக்காங்க? LCM. அப்ப LCM equal to 108 divided by 3. அப்பனா 30. அடுத்த கொஸ்டின். If the price of an edible oil is increased by 45%, to maintain the budget, Rekha reduces the consumption of oil by 20%. Find the increase in expenditure அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு பிரைஸ் இன்டூ கன்சம்ஷன். அப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டினை நம்ம அப்ரோச் பண்ண முடியும். அவ்வளோதான், டைரக்டா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன? பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 45% அப்படின்னா எவ்வளோ? 9/20 அப்படிதானே? 45 divided by 100 அடிச்சு கொடுத்தோன்னா என்ன வரும்? 5 டேபிளாக எடுத்தா 9/20. 20%ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/5. ஓகேவா? இப்போ இன்க்ரீஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தான் கேட்குறாங்க. அப்போ ரெண்டு ப்ரைஸ் ரெண்டு இதோட ரேஷியோவா, கன்சம்ஷனோட ரேஷியோவா நம்ம கம்பேர் பண்ணாலே போதும். அப்போ P1 into C1 ratio P2 to C2. இப்போ ப்ரைஸ் 1 என்னது? இன்க்ரீஸ் பை 45%. அப்போ இந்த 20 தான் பேஸ் வேல்யூ. இதுல இருந்து எவ்வளோ கூடுது? 9 கூடுதான். அப்போ 20ல இருந்து நம்மளுக்கு எவ்வளோ கூடுது? 9 கூடி 29 ஆகுது ப்ரைஸ். அப்போ கன்சம்ஷனு நம்மளுக்கு எவ்வளோல இருக்கு? இப்போ 5. 5ல இருந்து எவ்வளோ ரெடியூஸ் ஆகுது? 20%. ஒரு பார்ட் ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போனா into 4. அவ்வளோதான், டைரக்ட் ரேஷியோ 100. இங்கே என்ன 116. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு?
16 பார்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 100லேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்டூ 100% ஈக்குவல் டு 16%. அடுத்து Pankaj purchases a watch for ₹800. He sells the watch at a discount of 20% and earns a profit of 20%. What is the mark price of the watch? இதை நீங்கள் ரேஷியோவில் போட்டும் போடலாம். ஆனால் இதுக்கு ஒரு டைரக்ட் ஃபார்முலாவில் இருக்குது. போட்டிங்கன்னா ஒரே ஸ்டெப்பில் நம்மளுக்கு ஆன்சர் வரும். இல்லாட்டி நீங்கள் காஸ்ட் ப்ரைஸ் அசியூம் பண்ணி அதுக்குலேருந்து குறைச்சி டிஸ்கவுண்ட்டை குறைச்சி கூட்டி அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா டைரெக்டாகவே போட்டுடலாம். காஸ்ட் ப்ரைஸ் பை மார்க்டு ப்ரைஸ் ஈக்குவல் டு 100 minus discount by 100 plus or minus profit or loss. இந்த டைரக்ட் இது வந்து இந்த சமுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இந்த இந்த ஃபார்முலா 4 வேல்யூ 5 வேல்யூ இருக்கா, இதுல இருந்து இதான் 3 கொடுத்துட்டாங்க, 1 கேட்குறாங்க அப்படின்னா நீங்க இப்போ காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, மார்க் ப்ரைஸ் இங்கே கேட்டிருக்காங்க, இது யூஸ் பண்ணுவோம். இல்லை இப்போ சில நேரங்களில் மார்க் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் காஸ்ட் ப்ரைஸ் கேட்குறாங்க அப்படின்னாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா டைரெக்டாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். அப்போ பர்ச்சேஸ் அதாவது வாங்குறாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 800. என்ன கேட்டிருக்காங்க? மார்க்கெட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு தெரியாது. 100லேருந்து டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எத்தனை? 20 மைனஸ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்? 80. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 20. அப்போ 100லேருந்து ப்ராஃபிட் 20 கூட்டணும்னா 120. அவ்வளோதான். நீங்கள் டைரெக்டாகவே அடிச்சு கொடுக்குறது தான். இந்த 0 இந்த 0 அடியாயிரும். 8 8 அடிச்சா 10 டைம்ஸ். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 120ன்ற டைரெக்டாகவே போட்டுடலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து அசைன் பண்ணி மாற்றி போட்டுட்டு இருக்கோம். 1200. அடுத்த கொஸ்டின். Average of 3 numbers is 23. First number is 5 less than the average of other 2. Third number is 13 more than average of other 2. What is the difference between the first and third number? இப்போ ஆவரேஜ் ஆஃப் 3 நம்பர் வந்து 23 சொல்லிட்டாங்களா, அதாவது நம்மளுக்கு 3 நம்பர் என்னன்னு தெரியாது. அதனால நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ் ஒய் இசட். இது 3க்கு நம்ம டிவைட் பை 3 பண்ணோம்னா இதோட ஆவரேஜ். இந்த ஆவரேஜ் தான் என்னவா? 23. அப்போ இதோட டோட்டல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது? எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 23 இன்டூ 3 அப்படின்றது தான் இதோட டோட்டல். எவ்வளோனா 69. ஓகே, இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? the first number is 5 less than the average of other 2 அப்படி சொல்லிட்டாங்களா. ஃபர்ஸ்ட் நம்பர்னா எக்ஸ். எக்ஸ் எப்படி இருக்கு? 5 கம்மியா இருக்கு. எப்படி கம்மியா இருக்குன்னா மீதி இருக்க 2 நம்பரோட ஆவரேஜோட கம்மியா இருக்கு. அப்ப இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? மீதி 2 நம்பரோட ஆவரேஜுக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ இந்த 2 இங்கிட்ட போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? 2x minus 10 equal to x plus z. எப்படி இருக்கா? இப்போ இந்த இந்த ஈக்குவேஷனை இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு எக்ஸ் கிடைச்சிருமா? இப்போ ஒய் பிளஸ் இசட்டுக்கு பதிலாக நம்ம வந்து 2x minus 10 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? 3x minus 10 equal to 69 அப்படின்னு கிடைச்சிருமா? இந்த ஸ்டெப் என்னன்னு புரிஞ்சிருச்சா? y plus z equal to 2x minus 10 இருக்கா, அந்த இந்த y plus x இந்த y plus x பல்லாம் சப்ஸ்டியூட் பண்றோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? x plus 2x minus 10 இருக்கும். x plus 2x 3x minus 10. அப்ப 3x equal to இங்கிட்ட பேசா 79. அப்ப x equal to 79 by 3. இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கேட்டிருக்கான்? தேர்ட் நம்பர் இஸ் 13 மோர் தென் ஆவரேஜ் ஆஃப் அதர் 2. அப்போ தேர்ட் நம்பர் என்ன? இசட். எவ்வளோ மோர்? 13 மோர். அதர் 2னா என்னது? எக்ஸ் பிளஸ் ஒய். ஆவரேஜ் ஆஃப் அதர் 2 டிவைடட் பை 2. அதே தான் 2z பிளஸ் 26 ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய். இதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸ் பிளஸ் ஒய்க்கு பதிலாக இசட்டை போட்டோம்னா நமக்கு என்ன வரும்? 3z பிளஸ் 26 ஈக்குவல் டு 69 அப்படின்னு.
அப்போ 3z ஈக்குவல் டு 43 வரும். அப்போ z ஈக்குவல் டு 43/3 இருக்கும். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் நம்பர், அதாவது எக்ஸ் ஒய்க்கான டிஃபரன்ஸ் என்ன? 79 divided by 3 minus 43 divided by 3 equal to 36 divided by 3 minus 12. புரிஞ்சுச்சா? யாருக்கும் புரியாம இருக்கா? டைரக்டா ஈக்குவேஷன்ல இருந்து ஈக்குவேஷன் கொடுத்துருக்கதை அப்படியே எழுதியிருக்கோம், அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த மீன் ப்ரொபோர்ஷன் பிட்வீன் 21 and 189 அப்படிங்கிறது இருக்காங்க. உங்களுக்கு மீன் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா ஃபார்முலா என்னன்னா, மீன் ப்ரொபோர்ஷன் அப்படிங்கிறாங்கன்னா ரூட் ஆஃப் ஏபி. ஏபின்றது என்னது? அந்த கொடுத்துருக்க ரெண்டு நம்பர் தான். இந்த ரெண்டு நம்பருக்கு ரூட் எடுத்தோம்னா அதான் ஆன்சர். இப்போ ரூட் ஆஃப் 21 into 189, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ரூட் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்ல. டைரெக்டாகவே இப்போ இதை எப்படி பிரிக்கலாம், ஃபர்ஸ்ட் ஏதாச்சும் கொடுத்துட்டாங்கன்னா அதை எப்படியெல்லாம் பிரிக்க ட்ரை பண்ணணுமோ ட்ரை பண்ணுங்க. இந்த 21 எப்படி பிரிக்கலாம்? 7 into 3 பிரிச்சுக்கலாம். இந்த 189 9ஆல மல்டிபிள் பிரிச்சா 9 into 21 பிரிச்சுக்கலாமா? ஓகே. இப்போ இங்கே பாருங்க, இங்கேயும் 21, இங்கே ஒரு 21, இங்கே ஒரு 21 இருக்கா? ரூட்ல இருந்து வெளியே இருந்துச்சுன்னா ரெண்டு 21 இருக்கு, ரூட்ல இருந்து வெளியே இருந்துச்சுன்னா ஒரு 21 ஆயிடும். 9 ரூட் என்னது? 3, டைரக்டா 63. இல்லாட்டி நீங்க என்ன பண்ணும், மல்டிப்ளை பண்ணி அதுக்கு ரூட் எடுத்து கண்டுபிடிச்சிருக்கணும். இதுதான் ஈஸியான மெத்தட். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரிசால்வ் செல்ஸ் 2 tables at a rate of 504 per table. He earns 40% profit on first and suffers a loss of 40% on second table. What is the total cost price of the both the table? இப்போ நம்மளுக்கு ரேஷியோ தான் போட போகிறோம். காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ். 40% அப்படின்னா ஃப்ராக்ஷன் வேல்யூ எவ்வளோ? 2/5. இந்த 5 பார்ட் தான் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா அதுலேருந்து 20% 40% ப்ராஃபிட் அப்படின்னா 2 பார்ட் ப்ராஃபிட் அப்படின்னா எவ்வளோ வரும் செல்லிங் ப்ரைஸ்? 7. அதே மாதிரி காஸ்ட் ப்ரைஸ் 5 அப்படின்னா 2 பார்ட் 40% தானே, அப்போ 2 பார்ட் லாஸ் அப்படின்னா எவ்வளோ வரும் செல்லிங் ப்ரைஸ்? 3. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பிகாஸ் செல்ஸ் 2 tables அட் அ ரேட் ஆஃப் 504 per table அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 2 டேபிளோட செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே செல்லிங் ப்ரைஸ் ரேஷியோ வேற வேற இருக்கா, அப்போ அது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணணும். இந்த செல்லிங் ப்ரைஸ் ரேஷியோ ஈக்குவல் பண்ணால் என்ன பண்ணுவோம், இங்கே into 3 into 7 பண்ணோம்னா செல்லிங் ப்ரைஸோட ரேஷியோ ஈக்குவல் ஆயிரும். அப்போ செல்லிங் ப்ரைஸ்க்கு மட்டும் மல்டிப்ளை பண்ணணுமான்னு கேட்டால் அது கிடையாது, ஹோல் டேர்முக்கு தான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மல்டிப்ளை பண்ணால் நான் 15 21 35 21. இப்போ 2 டேபிளோட செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் ஆயிடுச்சா? அது 42, இங்கே 50. இப்போ இந்த 42 பார்ட் அப்படின்றது தான் 504 into 2. ஏன்னா ஒரு டேபிளோட காஸ்ட் தான் 504, அப்போ நம்மளுக்கு 2 டேபிளோட காஸ்ட் என்ன அப்படின்றது. அப்போ செல்லிங் ப்ரைஸ் 50 பார்ட் எவ்வளோ அப்படின்ட்டு இருக்காங்க. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். 7 டேபிள் அடிச்சா 6 டைம்ஸு, இந்த 7 டேபிள் அடிச்சா 7 2, திருப்பி 6 டேபிள் அடிச்சா 1 2, 24 into 50 1200. Next question, the price of 1 kg of sugar is increased by 34% and the increase is of 51. What is the new price of the sugar? அதாவது 1 kgயோட ப்ரைஸ் வந்து சுகரோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். எவ்வளோ? 34% இன்க்ரீஸ் ஆகுது. அதோட இன்க்ரீஸ் எவ்வளோ ஆகுது அப்படின்ற அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க. அப்போ நம்மளுக்கு டைரெக்டாக ரேஷியோ கொடுத்துக்கலாம். 34%
அப்படின்றதான் 51 அப்படின்னா 100% எவ்வளோ கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு சுகரோட ப்ரைஸ் கிடச்சிரும். அப்போ அடிச்சு கொடுத்தா 17 டேபிளாக கிடச்சா 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ், இந்த 2வையும் இந்த 100 50, அப்போ 150 அப்படின்றது தான் சுகரோட ப்ரைஸ். அப்படின்னு நினச்சி நீங்கள் 150 போட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா என்ன கேட்டிருக்கான், இப்போ த ப்ரைஸ் ஆஃப் த சுகர் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 150. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க, நியூ ப்ரைஸ் ஆஃப் த சுகர். நியூ ப்ரைஸ் தான் என்ன, 51 ரூபா கூடின பிறகு எவ்வளோன்னு கேட்டிருக்கான். அப்போ இதோட 51 ரூபா கூடின பிறகு எவ்வளோ, 201. அப்போ ஆன்சர் வந்து 201. வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த சுகர் பர் கேஜி அப்படின்னு கேட்டாங்கன்னா 150. வாட் இஸ் த நியூ ப்ரைஸ், அதாவது கூடின பிறகு 51 ரூபா கூடின பிறகு எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 201. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 52 ப்ளஸ் 4 ஆஃப் 28 ப்ளஸ் 2 மைனஸ் 17 இன்டூ 4. இது டைரெக்டாக போர்ட் மாஸ்க்குள்ள அப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறத ப்ராக்கெட்டில் இருக்கிறத பண்ணுவோமா, ஆனால் என்ன வரும் 30 வரும். அப்போ 4 இன்டூ 52 ப்ளஸ் 120 மைனஸ் 60. அப்போனா இது ரெண்டையும் பண்ணோன்னா என்ன வரும், 120 மைனஸ் 16. நமக்கு ஆன்சர் 104. இதையும் கூட்டி அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எப்போ எது ஈஸியாக இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். அப்போ இதையும் மைனஸ் பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப ஈஸி, பார்த்தாலே தெரியுது. அதனால அதை மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின். த செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் இஸ் 3410. Discount of 45% is given, then what will be the market price of the article அப்படிங்கிறதுதான். இப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் எவ்வளோ, 45% அப்படின்னா அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ 9/20. இந்த 20 அப்படின்றது தான் மார்க்கெட் ப்ரைஸ். இந்த 9 பார்ட் அப்படின்றது டிஸ்கவுண்ட். என்ன மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுதான் செல்லிங் ப்ரைஸ். அப்போ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களா, அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, 11 பார்ட் அப்படின்றது தான். 11 பார்ட் அப்படின்றது 3410 அப்படின்னா 20 பார்ட் எவ்வளோ, அவ்வளோதான். டைரெக்டாக 11 டேபிள் அடிச்சு கொடுத்தோம்னா 6200. Compound interest compounding annually on a sum for 2 years is 6681.6. If the rate of interest is 32% per annum, what is the sum அப்படிங்கிறது. அதாவது பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், எப்பயுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்தாலும் பிரின்சிபல் அப்படின்றது 100%. இப்போ என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, அதோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு என்ன டிஃபரன்ஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா பிரின்சிபல் வந்து எல்லா வருஷத்துக்கும் ஒரே பிரின்சிபல் தான். 2 இயர்ஸ் கொடுத்தாலும் சரி, 5 இயர்ஸ் கொடுத்தாலும் சரி, பிரின்சிபல் மாறாது. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அப்படி கிடையாது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷம் வருஷம் பிரின்சிபல் மாறும். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 1000 இருக்குன்னு வச்சுக்கோ பிரின்சிபல். இது வந்து நான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறேன். இதுலேருந்து 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா 100 ரூபா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது 100 ரூபா கொடுத்துன்னா நமக்கு எவ்வளோ வரும், ஒரு வருஷத்தோட அமௌண்ட்டு 1100. அதுக்கப்புறம் இப்போ 2 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இதுலேருந்து 10% போடும். அப்போ இதுலேருந்து 10% அப்படின்றப்ப எவ்வளோ வரும், 110. இப்போ இதுலேருந்து 110 கொடுத்துன்னா 0. அதே இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் இயர்ல பிரின்சிபல் இருக்கு, அப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒரு அமௌண்ட் வருது. இந்த அமௌண்ட் அப்படின்றது ஃபர்ஸ்ட் இயரோட அமௌண்ட். இந்த ஃபர்ஸ்ட் இயரோட அமௌண்ட் தான் செகண்ட் இயருக்கான பிரின்சிபல். எதுல அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. அப்ப இது எப்படி இருக்கு, சக்சசிவ் இன்க்ரீஸா இருக்கா. அப்ப நம்ம சக்சசிவ் இன்க்ரீஸ் ஃபார்முலா என்ன, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் xy by percentage. இது நம்ம சக்சசிவ் இன்க்ரீஸ் ஃபார்முலா பெர்சன்டேஜ்ல படிச்சிருக்கோம். அப்போ அவ்வளோதான், டைரக்டா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிருந்தேன். 32 plus 32
plus 32 into 32 divided by 100 எவ்வளோ வரும்? 64 ப்ளஸ் 32 ஸ்கொயர் எவ்வளோ? 1024. அப்போ 2 0 தள்ளி வச்சுன்னா 10.24 ஈக்குவல் டு 74.24%. இந்த பெர்சன்டேஜ் வேல்யூ என்னது அப்படின்னா இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டான பெர்சன்டேஜ். அப்போ என்னது 74.24% தான் அவங்க கொடுத்துருக்க 668.16 அப்படின்றது. வாட் இஸ் த சம் அப்படின்னா பிரின்சிபல் 100% எவ்வளோ அப்படின்ட்டு இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 9000 வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், இது அதே மாதிரி தான் டைரெக்டாகவே நீங்கள் கொடுக்கலாம். 100 - 70 எவ்வளோ? 30. 33 - 30 எவ்வளோ? 3. 250 + 3 எவ்வளோ? 253. அப்போ 755 - 253 டைரெக்டாக கொடுக்கலாம். 205. நெக்ஸ்ட் கொஸ்டின், we can do 20% of the work in 7 days. We can complete the entire work in how many days? அதாவது மொத்த ஒர்க் அப்படின்றது நமக்கு என்ன எப்பயுமே 100%. அப்போ 20% ஆஃப் த ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாரு? 7 நாளில் முடிக்கிறாரு. அப்போ 100% ஆஃப் த ஒர்க்கை முடிக்க அவருக்கு எத்தனை நாள் ஆகும்? 35 days. Next question, if x by y equal to 1/5 அப்படின்னா x by x plus y ஓட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதை வந்து டைரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணாலே போகும். x by x plus y. எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 1/6. 1/6 தான் ரேஷியோ 1:6. Next question, what is the value of 5 1/4, 6 1/2, 7 3/4 minus 8 1/2? தான் இப்போ இதுக்கு என்ன வேல்யூன்னு கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம நார்மலாக இதை 5ஐயும் இதையும் மல்டிப்ளை பண்ணிட்டு இது கூட ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு அந்த இதுக்கான ஃபோர்முலா கிடைச்சிடும். 21/4 + 13/2 ப்ளஸ் போட்டு அந்த ஸோ அப்படி போடுவோம். ஆனால் இப்படி போடுறதுக்கு பதிலாக நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம்னா இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடையும் ஃப்ராக்ஷன்லாம் ஒரு சைடையும் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ எப்படி சொல்கிறேன்னா 5 + 6 + 7 - 8 இது ஒரு சைடு மைனஸ் ஃப்ராக்ஷன் என்னது 1/4 + 1/2 + 3/4 minus 1/2. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ண என்ன வரும்? 5 + 6 11, 11 + 7 8, 18, 18 - 8 10. ப்ளஸ் இப்போ ப்ளஸ் 1/2 - 1/2 கேன்சல் ஆகிடும். அப்போ 1/4 + 3/4 4/4. 4/4 வந்து எவ்வளோ? 1. அப்போ 10 + 1 = 11. இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி இதை மாதிரி நீங்கள் மாற்றி 21/4 13/2 திருப்பி 31/4 minus 17/2 இப்படி போட்டு இதுக்கு எல்சிஎம் எடுத்து அதுக்கப்புறம் அடிச்சு கொடுக்குறப்பெல்லாம் இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வைப்பிருக்காரு. A can finish a piece of work in 27/2 days. B alone can do the same work in half the time taken by working together. A. What part of A work same work can finish in a day? அப்படிங்கிறது அதாவது ஏ ஒரு வேலையை முடிக்க 7/2 days ஆகுறான். அப்போ பி அந்த வேலையை முடிக்க இதை விட பாதி ஆகுறான். அப்போனா என்ன வரும்? 27/2 whole divided by 2 equal to 27/4.
இது ரெண்டுக்கும் டோட்டல் ஒர்க் என்னது 27. இதோட எஃபிஷியன்சி என்னது 2 4 தான் ஒர்க் பர் டே ஒரு நாளைக்கு. இப்போ டோட்டல் ஒர்க் நம்மளுக்கு எவ்வளோ 27. அதுலேருந்து 2 பேர் சேர்ந்து பார்த்தாங்கன்னா எத்தனை வேலை 6 வேலை பார்ப்பாங்க. அப்போ எத்தனை பார்ட் ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருக்கும் 2/9 பார்ட் ஆஃப் ஒர்க் முடிஞ்சிருக்கும். Find the area of the triangle whose perimeter is 110 cm and two sides on the ratio 2:4:5. ஒரு ட்ரையாங்கிள் அதோட பெரிமீட்டர் என்ன சொல்லிட்டாங்க 110, அதோட ரேஷியோ வந்து 2:4:5. அப்போனா டோட்டல் எவ்வளோ 11 பார்ட் அப்படின்றது தான் 110. ஏன்னா 1 பார்ட் எவ்வளோனா 10. அப்போ 2 பார்ட் 4 பார்ட் 5 பார்ட் அப்படின்னா எவ்வளோ 20 40 50. இதுதான் அந்த சைட்ஸோட பெரிமீட்டர். அப்போனா இங்கே எவ்வளோ 20 40 50. இப்போ ட்ரையாங்கிளில் 3 ட்ரையாங்கிள் இருக்கு. 3 சைடு ஒரே மாதிரி இருந்தால் அது என்ன ட்ரையாங்கிள் ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். 2 சைடு சேமாக இருந்தால் அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். 3 இருந்துச்சு அப்படின்னா அது ஸ்கேலன் ட்ரையாங்கிள். ஸ்கேலன் ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன ஏரியா ரூட் ஆஃப் எஸ் இன்டூ s minus a s minus b s minus c. ஏரியா ஆஃப் ஸ்கேலன் ட்ரையாங்கிள். எஸ் அப்படின்றது என்னது செமி பெரிமீட்டர். செமி பெரிமீட்டர்னா என்ன பெரிமீட்டர் டிவைடட் பை 2 55. 55ன்றது எஸ் அப்படின்னா இந்த இதில் ஈக்குவேஷன் ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணால் போகும் 55 s minus a. அப்போனா 55 minus 20 எவ்வளோ 35. 55 minus 40 15. 55 minus 50 5. அப்போ சொன்ன மாதிரி தான் இது எல்லாத்தையும் அப்படியே பிரிச்சு எழுத வேண்டியதான். 55 அப்படின்னா எழுதலாம் 11 into 5. 35 எப்படி பிரிச்சு எழுதலாம் 7 into 5. 15 எப்படி பிரிச்சு எழுதலாம் 3 into 5 to 5. இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 5 இங்கே ஒரு 5 4 5 இருக்கு. அப்போ 2 5 வெளியே எடுத்தோம்னா 25. root of 11 into 7 into 3 எவ்வளோ 231. 25 root 231 centimeter square தான் இதுக்கான ஆன்சர். Next question. While selling a shirt for 1200, a person suffers a loss of 25%. What price he should have sold that shirt to earn a profit of 35%? அதாவது 1200 விற்கிறனால அவருக்கு 25% நஷ்டம் இருக்கும். அப்போ அவருக்கு ப்ராஃபிட் 35% வேணும் அப்படின்னா எவ்வளோக்கு அவர் விற்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் செல்லிங் ப்ரைஸில் வந்து நான் லாஸ்ட் 25% அப்படின்னா 75% அப்படின்றது தான் 1200. அப்போனா 135% என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் 135%னா நமக்கு தெரியும் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது தான் 100%. இப்போ காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து 25% லாஸ் ஆயிடுச்சா அந்த 25% லாஸ் ஆனனால 75% தான் 1200 நம்ம கொடுத்துருக்காங்க தெரியும். அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க ப்ராஃபிட் 35% வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100% அப்படின்னா 35% ப்ராஃபிட் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ 135% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இதை நம்மளுக்கு அடிச்சு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ வரும் 25 எவ்வளோ ஆச்சுன்னா 3 times 4 times 8 3 பேர் சொன்னால் 1 16. அப்போ 16 into 135 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும் 2160. நெக்ஸ்ட் கொஸ்டின். Price of the honey is increased by 15%. By what percentage of households should reduce the consumption of honey so that expense is not increased அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கு என்ன கான்செப்ட் இந்த சமக்கு மட்டும் இல்லை ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஈஸியாக. எக்ஸ்பெண்டிச்சர் ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்ட்டு கன்சம்ஷன் அப்படின்றது தான் கான்செப்ட். அதாவது இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் என்னன்னா இப்போ 100ரூவான்னு வச்சுப்போம்.
ஒரு 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 கிலோ அரிசியோட விலை 25 ரூபான்னு வச்சுக்கோம். நம்ம கன்சம்ஷன் என்ன செய்வோம், என்னவா இருக்கும், 4 இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு சேம் எக்ஸ்பெண்டிச்சர் கூடவும் இல்லை குறையவும் இல்லை. அப்போ இப்போ ப்ரைஸ் என்ன ஆகுதுன்னா 5 ரூபா குறையுது அப்படின்னு வச்சுக்கோம். அப்போ நீங்கள் எவ்வளோ வாங்க முடியும்? 5 வாங்கலாமா? 5 கிலோ வாங்கலாம். அப்போ இதோட ரேஷியோ எப்படி இருக்கு? 5:4 அப்படி இருக்கா? அப்போ ப்ரைஸ்க்கும் கன்சம்ஷனுக்கும் என்னவா இருக்கு ரேஷியோ? ப்ரைஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கன்சம்ஷன். அதாவது ப்ரைஸ் அப்படின்றது 5:4 அது இருந்துச்சுன்னா கன்சம்ஷன் என்னவா இருக்கு? 4:5 இது எப்போ அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் சேம் இல்லை கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தா price is inversely proportional to consumption அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் கான்செப்ட் தான். இப்போ price of honey is increased by 15%. 15% அப்படின்னா ஃப்ராக்ஷன் வேல்யூ எவ்வளோ? 3/20. அப்போ 20லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது ப்ரைஸ்? 23 இன்க்ரீஸ் ஆகுது. 3 இன்க்ரீஸ் ஆகுது, 23 ஆகுது. அப்போ கன்சம்ஷன் என்னவா இருக்கும்? இன்வர்ஸ் 23:20 ஆகுது. கன்சம்ஷன் எவ்வளோ ரெடியூஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ ரெடியூஸ் ஆயிருக்கு? 3 பார்ட் ரெடியூஸ் ஆயிருக்கு. எதுலேருந்து ரெடியூஸ் ஆயிருக்கு? 23 பார்ட்லேருந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. பர்சன்டேஜ் கேட்குறாங்கன்னா இன்ட்டு 100%. இதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 13%. இந்த கான்செப்ட் இருந்துச்சா? இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஏன்னா நிறைய சமுக்கு இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். இந்த எக்ஸ்பெண்டிச்சர் கான்ஸ்டன்டா இருக்கப்ப பிரைஸ் இன்டு கன்சம்ஷன் அப்படின்னு சொல்றப்ப பிரைஸ் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கன்சம்ஷன் சொல்றோமா? அப்ப அதே மாதிரி தான் இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் சொல்றப்ப டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். அதே மாதிரி டைம் அண்ட் ஒர்க் எடுத்தீங்கன்னா டோட்டல் ஒர்க் ஈக்குவல் டு டேஸ் இன்டு எஃபிஷியன்சி இருக்கா? அப்போ டோட்டல் ஒர்க் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா என்னது? டேஸ் இஸ் inversely proportional to efficiency. இந்த கான்செப்டை நீங்க நிறைய சம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन. The ratio of copper and zinc in brass is 17:13. How much amount of copper will be there in 240 kg of brass அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது காப்பரும் ஜிங்க்குக்கான ரேஷியோ கொடுத்துட்டாங்க. 17:13. அதுல காப்பர் மொத்தம் 240 kgல காப்பர் எவ்வளோன்னு கேட்கறாங்க. நம்ம காப்பர் ரேஷியோ என்னது? 17 பை டோட்டல் எவ்வளோ? 30 இன்டு 240. கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர்? 136 kg. புரிஞ்சு சைடு அப்படின்னு. அதாவது மொத்த பாட்டு தான் 30. இந்த 30ல நம்மளுக்கு கேட்கறது காப்பர். காப்பர் பார்ட் எவ்வளோ? 17. மொத்த கேஜி தான் 240. நெக்ஸ்ட் கொஸ்டின். The average of DEFG 40, average of DE14. What will the average of FG? அதே ஆவரேஜ் கொஸ்டின்ல பார்த்தா அதே கான்செப்ட் தான். D plus E plus F plus G. இதோட ஆவரேஜ்னா என்னது? மொத்தம் டிவைடட் பை 4 இன்டூ 40. அப்போ இதோட டோட்டல் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா D plus E plus F plus G equal to 4 into 40, 160. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ் ஆஃப் D and E is 14. அப்போ D plus E ஓட ஆவரேஜ் 14னா அதோட டோட்டல் எவ்வளோ? டைரெக்டாக 28. ஒவ்வொரு ஸ்டெப்பும் இப்போ எழுதி பார்க்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் டைரெக்டாகவே கொடுக்கலாம். வாட் வில் த ஆவரேஜ் ஆஃப் F plus G அப்படின்னு கேட்கலாம். இப்போ இதில் இதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னு வைங்க, நமக்கு என்ன கிடச்சிரும்? F plus G ஓட வேல்யூ, டோட்டல் வேல்யூ கிடச்சிருமா? F plus G equal to 160 minus 28. F plus G ஓட வேல்யூ எவ்வளோ? 132. இப்போ F plus G ஓட டோட்டல் வேல்யூ 1
32 அப்படின்னா இதோட ஆவரேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னது 32 divided by 2 66 ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் which of the following number is not divisible by 36 அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நாட் டிவிசபிள்னு கேட்குறாங்க கொஸ்டினை பார்க்குறோம் டிவிசபிளா நாட் டிவிசபிளா அப்படின்னு பார்க்குறோம் இப்போ 36 அப்படின்னா மோஸ்ட்டாக இது எல்லாமே நமக்கு எப்படி டிவிசபிலிட்டி ரூல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் 2க்கு 3க்கு 4 8 9 இது எல்லாத்துக்குமே டிவிசபிலிட்டி ரூல் இருக்கும் 2க்கு என்ன டிவிசபிலிட்டி ஈவன் நம்பராக இருந்தாலே 2ஓட டிவிசபிளாக இருந்தாலும் 3ஓட டிவிசபிலிட்டி ரூல் வந்து அது மொத்த நம்பரையும் கூட்டணும் அப்படின்னா அந்த நம்பர் 3ஆல் டிவிசபிள் ஆச்சு அப்படின்னா 3ஆல டிவிசபிலிட்டி ரூல் 4 அப்படின்றதுக்கு லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல் டிவிசபிள் ஆச்சுன்னா அந்த மொத்த நம்பரும் 4ஆல் டிவிசபிள் ஆயிரும் 8க்கான டிவிசபிலிட்டி லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல் டிவிசபிள் ஆச்சுன்னா மொத்த நம்பரும் 8ஆல் டிவிசபிள் ஆயிரும் 9ஓட டிவிசபிலிட்டி ரூல்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணி 9ஆல் டிவிசபிள் ஆச்சுன்னா அது வந்து 9ஓட டிவிசபிள் ஆகும் கண்டிப்பா அப்படின்னா இப்போ இங்க என்ன நாட் டிவிசபிள் தான் கேட்குறாங்க 36 அப்படின்னு நம்ம எப்படி பிரிக்கலாம் 9 4 அப்படின்னு பிரிக்கலாமா இப்போ இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்க இப்போ இந்த இது பார்த்தாலும் நம்மளுக்கு தெரியுது 3 + 4 7 தான் இப்போ இந்த 7 அப்படின்றது 9ஆல டிவிசபிள் ஆகாது அப்போ டைரெக்டாகவே நீங்கள் போடலாம் மற்ற எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணவே தேவையில்லை இப்போ இதை பாருங்க ஆட் பண்ணி பாருங்க இப்போ இந்த பாருங்க கடைசி 4ஆல் டிவிசபிள் ஆகும் 4ஆல் டிவிசபிள் ஆகும் 4ஆல் டிவிசபிள் ஆகும் கூட்டினோன்னா எவ்வளோ வரும் 3 + 8 + 1 + 6 11 12 18 18 8ஆல் டிவிசபிள் 9ஆல் டிவிசபிள் ஆகும் இங்கே எவ்வளோ 9 + 9 இங்கே 18 9ஆல் டிவிசபிள் ஆகும் இங்கே எவ்வளோ 18 எல்லாமே 9ஆல் டிவிசபிள் ஆகும் அப்போ இது ஒன்று மட்டும் தான் ஆகாது அப்போ அதுதான் ஆன்சர் அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் இட்ஸ் நாட் டிவிசபிள் பை 24 இப்போ 24 எப்படி பிரிக்கலாம் 8 3ன்னு பிரிக்கலாம் அப்போ 8ஆல டிவிசபிள் ஆகும் கடைசி 3 டிஜிட் டிவிசபிள் ஆகும் இது ஆகாது ஓகேவா அப்போ நீங்கள் 3 செக் பண்ணவே தேவையில்ல ஒன்றை பார்த்தாலே போதுமானதான் சரி ஏன் 8 3ஆ பிரிக்கணும் ஏன் 6 4ஆ பிரித்து செக் பண்ணலாமா அப்படிங்கிறீங்களா 12 2ஆ பிரித்து செக் பண்ணலாமா அப்படி செக் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் ஏன் அப்படின்னா ரெண்டுமே எப்படி இருக்கும்னா கோப்ரைமாக இருக்கணும் கோப்ரைம்னா என்னது ரெண்டுக்கான ஹெச்சிஎஃப் வந்து ஒன்றா தான் இருக்கணும் இப்போ இதுக்கு ஹெச்சிஎஃப் என்னது 2 இதுக்கு ஹெச்சிஎஃப் என்ன 2 இப்போ இதுக்கான ஹெச்சிஎஃப் என்ன 1 மோஸ்ட்டாக இந்த மாதிரி பிரித்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அடி கொடுக்குறதுல ஈஸியாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ எப்பயுமே டிவிசபிலிட்டி ரூல் செக் பண்ணப்போ அது ரெண்டு நம்பரையும் பிரிக்கிறப்ப கோப்ரைமா அப்படின்னு பார்த்து பிரிச்சு நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் இதோடைய டைரக்டாக போர்ட் மாஸ்டர் இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம் எவ்வளோ வரும் 95 ப்ளஸ் ஃபர்ஸ்ட் இப்போ மல்டிப்ளிகேஷன் இருக்கு டிவிஷன் இருக்கு என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் பண்ணுவோம் அப்போனா இங்கே 2 அப்போனா என்ன வரும் 22 × 2 அப்போனா இங்கே 44 இப்போ 95 + 44 139 டைரக்டாகவே போட்டது லாஸ்ட் கொஸ்டின் சாரா இன்வெஸ்டட் 5000 at a simple interest of 10% per annum and the amount she will receive at the end of 3 years அப்படிங்கிறது இருக்காங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு 10% அப்போ 3 வருஷத்துக்கு எவ்வளோ 30%. இப்போ நமக்கு தெரியும் பிரின்சிபல் அப்படின்றது எப்பயுமே 100% அப்படின்றது அந்த 100% தான் 5000 அப்படின்னா 30% எவ்வளோ 1500 என்ன கேட்டிருக்காங்க அமௌண்ட் இப்போ இது பிரின்சிபலு இது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் என்னது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்போனா எவ்வளோ வரும் 6500 இப்படி போடலாம் இல்லை டைரெக்டாக நீங்கள் 100% தான் உங்களுக்கு டைரக்ட் ஃபார்முலா தெரிஞ்சு டைரக்ட் கான்செப்ட் தெரிஞ்சால் 100% தான் 5000 அப்போ அமௌண்ட் கேட்குறாங்க இன்ட்ரெஸ்ட் 30% அப்போ 130% எவ்வளோ அப்படின்னு டைரெக்டாக போடலாம் இதெல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் 6500 அவ்வளோ நம்ம 30 கொஸ்டினுக்கான சொல்யூஷன் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தாச்சு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாரும் இந்த எல்லாமே மோஸ்ட்டாக ப்ரீவியஸ் இயர் பேஸ் பண்ண கொஸ்டின் தான் இந்த பேட்டர்னை பார்த்துட்டு போனாலே போதும் எல்லா கொஸ்டினும் இதே மாதிரி பேட்டர்னில் தான் இருக்கும் ஏதாச்சும் டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ